சீமா இல்லாம வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் உன்கிட்ட சொன்னல சீமாவை கூட்டிட்டு வரணும்னு, இல்லைன்னா ஆளுங்களை நீ மறந்துடணும்னு. ஆனா நீ என் பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கல. இப்ப பாரு நான் உன் ஆளுங்களை என்ன செய்ய போறேன்னு. இல்ல காயத்ரி, நீ அப்படி எதுவும் செஞ்சிடாத. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சி பண்ண. ஆனா உன் அளவுக்கு நான் இப்ப சக்தி வாய்ந்தவ இல்ல. அப்புறம் இன்னொரு பக்கம் பரத்ராஜ் குடும்பத்துல இருக்க எல்லாரோட கையிலயும் அந்த மந்திர கயிறு இருக்கு இல்லையா? அப்புறம் பிரேம் ஒரு நிமிஷம் கூட சீமாக்காவை விட்டுட்டு தனியா இருக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் சீமாக்காக்கு தாலியும் கட்டிட்டாரு. நான் என்ன பண்றது? போதும். நீ என்னோட எல்லா முயற்சிகளையும் வீணாக்கிட்ட. அந்த சீமாவை தோற்கடிக்க நான் நிறைய பாடுபட்டேன். என்னால ஒரு விஷயத்தை நம்பவே முடியல. அந்த சீமா ஒரு சாதாரண மனுஷியா இருந்தும் அவளுக்குள்ள எப்படி இவ்வளவு சக்தி வந்திருக்கு? இந்த சக்தி சீமாக்காவுக்கு கிடைச்சது துர்க்கையம்மனோட அருளால. அப்புறம் நீ ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னு சரி, துர்க்கையம்மனுக்கு சமமா உன்னால என்னைக்கு வர முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ அவங்கள தோக்கடிக்க நினைச்சு அவங்க சிலைய கருப்பு துணியால மூட நினைச்ச. ஆனா முடியல. ஜெய் துர்கா தேவி. முயற்சி பண்ணி பாருங்க, கிடைக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே சித்தார்த், என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக வெளியூர் போய் ஆகணும். அதுக்கு தான் டிக்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அக்காவோட டிராவல் ஏஜென்ட் பேர் என்ன? ஷர்மாவா? அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நேற்று ராத்திரி எப்படியும் தேவிகா அக்காவும் சீமா அக்காவும் அவர் கேப் தான் புக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, குட் ஐடியா. ஹலோ ஷர்மா சார், நான் தான் சித்தார்த் பேசுறேன். ஆமா சார், உடனே டெல்லிக்கு ஒரு டிக்கெட் ரெடி பண்ணணும். மன்னிச்சிருங்க சார், ஆனா நான் என் டிராவல் ஏஜென்சியை எப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். என்ன? நீங்க உங்க டிராவல் ஏஜென்சியை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அது எப்படி முடியும்? சீமாவும் தேவிகாவும் வெளியூர் போறதுக்காக உங்க ஏஜென்சியில தானே நேத்து டிக்கெட் போட்டாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சீமா மேடத்துக்கிட்ட பேசி பல வருஷம் ஆச்சு. ஓ ஓகே, தேங்க்யூ. அவர் என்ன சொன்னாரு? அவர் அவரோட ஏஜென்சியை எப்பவோ க்ளோஸ் பண்ணிட்டாராம். டிராவல் ஏஜென்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அங்க சீமா கார் புக் பண்ணலன்னு அர்த்தம். அப்படின்னா பிரேம்? அப்படின்னா சீமாவும் தேவிகாவும் மதுராவுக்கு போகவே இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய பொய்யும் எதுக்கு சொல்ல? நீங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க சீமா. யாருடைய மனசுல உண்மையான அன்பு இருக்கோ அவங்களாலதான் இதெல்லாம் பண்ண முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு பாதாள உலகத்துல
நிச்சயமா வெற்றி கிடைக்கும். என்னால சீமாக்காவை தோக்கடிக்க முடியல காயத்ரி. அவங்கள ஒண்ணும் பண்ணவும் முடியல. அதே சமயம் சீமாக்காவுக்காக என்னோட மக்களை நான் பலி கொடுக்கறதுக்கு விரும்பல. அதனால இப்போ இன்னைக்கு என்ன நானே உங்ககிட்ட அடிமையாக்கிக்கிறேன். என்னிலிருந்து நான் உன்னோட அடிமை. என்னையும் சீமாக்காவையும் நீ இன்னிலிருந்து என்ன வேணும்னாலும் செய்யலாம். நான் உன்னை எதிர்க்கவே மாட்டேன். 1000 வருஷம் கழிச்சு சொன்னாலும் பரவாயில்ல, உன் தோல்வியை நீ ஏத்துக்கிட்டிய. சரி, இப்போ நீ என்னோட அடிமையாகிறதுக்கு தயாராயிட்டனா அப்போ அந்த ரகசியம் அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அது மூலமா நான் அந்த துர்க்க யமனை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவளா மாறிடுவேன். சீமாவையும் இந்த பாதாள லோகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த ரகசியத்தை நீ எனக்கு சொல்லியே ஆகணும். அப்புறம் இது என்னோட வேண்டுகோள் நினைச்சிடாத, என்னோட கட்டளை. சரி காயத்ரி, நான் அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன். ஒருவேளை நீ துர்கையம்மன் சக்தி வாய்ந்தவளா மாறணும்னா பாதாள லோகத்துல இருக்கிற யாகம் செய்யற இடத்துக்கு போய் மந்திரங்களை ஜபிச்சாகணும். அப்படி நீ மந்திரங்களை ஜபிக்கும் போது உனக்கு கிடைக்கிற சக்தியால நீ எப்படியாப்பட்டவங்களையும் ஜெயிக்க முடியும். அது சீமாக்காவா இருந்தாலும் சரி, துர்கையம்மனா இருந்தாலும் சரி. சீமா தேவிகா 2 பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் என்னால யார்கிட்டயும் பேச முடியாது. கால் பண்ணி பிரயோஜனமே இல்ல. மாமா அக்கா சொன்னாங்க பூஜையில இருக்கும்போது அவங்களால போன் அட்டென்ட் பண்ணி பேச முடியாதுன்னு. ஆனா ரோகிணி, எப்படி நம்ப முடியும் சீமாவும் தேவிகாவும் மதுராவுக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்கன்னு? நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமா அங்கிருந்து டாக்ஸி புக் பண்ணவே இல்லைன்னு அந்த கார் ஏஜென்சியே சொல்லும் போது அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? அப்புறம் எப்படி? எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லி வழிகாட்டினதுக்கு உனக்கு நன்றி அடிமை தேவிகா. இப்ப பாரு, நான் உன்னோட துர்க்கை அம்மனையும் அவங்களுடைய தீவிர பக்தியான சீமாவையும் எப்படி கூட்டிட்டு வரேன்னு. இனி அவங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சீமா, உன் முடிவோட ஆரம்பம் கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. யார் அடிய போறாங்க, யார் வாழ போறாங்கன்னு வரப்போற நேரம் தான் தீர்மானிக்கும் காயத்ரி. இப்ப சீமாக்கா எந்த ஆபத்தும் இல்லாம இந்த பாதாள லோகத்துக்குள்ள வந்துடணும்.